இந்த ஹதீஸ்ல ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கோபத்துல சில பேர் என்ன நாசமா போன்றுவாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித படைப்பு தானே, எல்லா மனுஷனுக்கு வர்ற மாதிரி கோபம் வரும். அப்ப கோபம் நினைஞ்சிருவாங்கன்னு கேட்டா நம்ம திட்டுற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. அதை பற்றி மக்களுக்கு விளக்குறாங்க. நான் உங்களை ஏதாவது சபித்தேன் என்று சொன்னால், உங்களை நான் திட்டினேன் என்று சொன்னால், ஆஹா நபி திட்டாங்களே என்று பதறி போயிடாதீங்க. ஆனாலும் நான் இறைவன்ட்ட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன். என்ன போட்டிருக்கிறேன்? இறைவா, நான் கோபத்தில் இப்படி யாராவது திட்டேன்னு சொன்னா, கோபத்துல சபிச்சேன் என்று சொன்னால் அதை ஒரு துவாவை நீ ஏத்துக்கிறாத. முகமது கோபத்துல சொன்னு எடுத்துக்க, அல்லாஹ் அழிச்சிருன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏத்துக்கிற மாட்டான். அதை வச்சு கேட்கிறாரு, இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமா நமக்கு நானான்னு கேட்கிறாரு. நம்ம ஒரு ஆள் திட்டோன்னு வைங்களேன், திட்டிட்டு யா அல்லாஹ் நான் திட்டி விட்டேன், இதை வந்து நீ எடுத்துக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லி நம்மளும் செஞ்சிடலாமா கேட்கிறாங்க. இது நமக்கு உள்ளது கிடையாது. ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இறைவன்ட்ட துவா செஞ்சு அல்லாஹ்வும் அதை மாத்தி ரசூலுல்லாஹ் திட்டினார்களே ஆனா கணக்கில் எடுத்துக்கிறாங்க எழுதி வச்சுட்டான். அந்த மாதிரியா நான் ஒரு ஆள் திட்டி விட்டு இறைவா அதை நன்மையாக்கிறேன்னு சொன்னா நடக்காது. அதெல்லாம் நம்ம திட்டாம இருக்கதான் பார்க்கணும்.